அபாரம். கிட்டத்தட்ட எதிரில் இருக்கிற இந்த ஜமக்காலம், வெத்தலபாக்கு தட்டு எல்லாமே ஒரு நிமிஷம் டான்ஸ் ஆடின மாதிரி நான் கற்பனையே பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு உங்க பொண்ணு பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு உங்க பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ பாடின பாட்டும் பிடிச்சிருக்கு. ஏன் இந்த குடும்பத்தையே ரொம்ப பிடிச்சு போச்சு. மேற்கொண்டு பேசுவோமா? சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. என்ன காரணம் எங்களுக்கும் தெரியாது. அதை பத்தி கவலைப்படவும் நேரம் இல்ல. 12 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா வேலைக்கு போயிட்டு தான் இருந்தார். திடீர்னு ஒரு நாள் வேலையை விட்டுட்டு ஒரு வருஷம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சு அதுக்கப்புறம் நிறைய செலவழிச்சு அவர் இப்ப நல்லபடியா நடமாடிட்டு இருக்கிறதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அதனால இந்த கல்யாணத்துக்கு அவர்கிட்ட இருந்து பெருசா எதையும் எதிர்பார்க்க முடியாது. நான் தான் தனியா நின்று நடத்தி வைக்கணும். எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் பணம் கடனா கிடைக்கும். அம்மாவுக்கு சீதமா வந்த நகை நட்டு பாத்திரம் அதெல்லாம் அப்படியே இருக்கு. அதெல்லாம் வித்துக்கிட்டுதான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். பொண்ணு வைக்கிற இடத்துல என்னால பூவைத்தான் வைக்க முடியும். இதெல்லாம் செய்யணும்னு வற்புறுத்தாதீங்க. என்ன முடியுமோ அதை நான் கண்டிப்பா செய்யறேன். எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி, கண்டிப்பா விட்டு கொடுத்துட மாட்டேன். நிச்சயதார்த்தத்தை எப்போ வச்சுக்கலான்னு கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கும் சௌரியமா இருக்கும். அண்ணே அண்ணே, நான் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் உடனடியா உங்ககிட்ட நான் தனியா பேசணும். சர்ச்சில் எல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும். அதே மாதிரி உன் குடும்பத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்கிற இடம் இந்த கோவில் போல இருக்கு. என்னன்னு சொல்ற? சமயம் வரும்போது நானே சொல்றேன். அது இருக்கட்டுமா, உன் கல்யாணத்தும் போது நான் அவ்வளவு நல்லா இருந்தேனே, உனக்கு அவ்வளவு சீர் கொடுத்தேனே, மொத்தத்தையுமே வச்சுட்டியா இல்ல வித்துட்டியா? முதல்ல நான் வச்சேன்னா அப்புறம் வட்டி அதுவா வித்துக்குச்சு. ஓஹோ, என்ன பண்ண சொல்ற? 12 வருஷம் ஆகுது அவர் சம்பாரிச்சு. பேச்சுவார்த்தையும் கிடையாது. ஒரு பொம்பளை தனியா எப்படி குடும்பத்தை சமாளிக்கிறது? நீயே சொல்லு. இப்ப பிரச்சனை என்ன, அத சொல்லுமா. சாமான்லாம் பரன் மேலேயே இருக்கிறதா சாரங்கபாணி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதை வச்சுதான் பாரிஜாதம் கல்யாணத்தையே பிளான் பண்றான். இப்ப அதெல்லாம் இல்லன்னு அவனுக்கு தெரிஞ்சா என்ன கொலையே பண்ணிடுவான். ரொம்ப சிக்கலான பிரச்சனை. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? என் கூட கொஞ்சம் வாயே. வணக்கம், நான் ராஜபாண்டி தேவர். சொந்தமா 3 ஹோட்டல் இருக்கு. மெட்ராஸ்ல 1, மதுரையில 1, தேனியில 1. ஆட்சி இல்லீங்களா? புவனேஸ்வரி, செட்டியாரோட சம்சாரமா இருந்தா தான் ஆட்சி இல்லீங்களான்னு கேட்கணும். தேவரோட சம்சாரமா இருந்தா ஆத்தா இல்லீங்களா, தாய் இல்லீங்களா, நாச்சியார் இல்லீங்களா, இப்படித்தான் கேட்கணும். செட்டியார் அம்மாவை தான் ஆட்சின்னு கூப்பிடணும்னு எனக்கு தெரியாதா? தெரியும். ஆட்சி இருக்காங்களா? பள்ளியம்மா வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்னுடைய மூத்த சம்சாரம் தவறி போச்சு. இது 2வது சம்சாரம். வணக்கம்மா. நாட்டுக்கோட்டை செட்டியார் குடும்பத்தை சேர்ந்தவன். நீலவேணியை கூப்பிடுங்க. நீலவேணி, வணக்கம். நானும் வந்திருக்கேன். வாங்க. இது என் மூத்த சம்சாரத்தோட பொண்ணு. மூத்த சம்சாரமும் கலப்பு திருமணம் தான். ஐயங்கார் ஜாதி. ரொம்ப முற்போக்கு கொள்கைகள் உடையவர் போல இருக்கு. எனக்கும் முற்போக்கு கொள்கைகள் நம்பிக்கை உண்டு. இந்த நாட்டுல ஜாதிகள் அடியோட ஒழியணும்னா அங்கங்க கலப்பு திருமணங்கள் நடக்கணும். 2 மனசு கலந்ததுக்கு அப்புறம் ஜாதி எதுக்கு? நீங்களும் கலப்பு திருமணம் தானா? ஆமா, கலப்பு திருமணம் தான். அண்ணே, ஜாதி கலப்புல புவனேஸ்வரி, கை கலப்பு. ஒரு பெரிய கை கலப்புக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கல்யாணமே நடந்தது. இப்ப ஒண்ணும் உங்களுக்குள்ள கை கலப்பு இல்லையே? கை கலப்பும் இல்ல, கலகலப்பும் இல்ல. நான் அந்த வீட்டுக்கு நீ எதுக்கு கூட்டிட்டு போன? ஒண்ணு இல்லண்ணே, அந்த பொண்ணு நீலவேணிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க குடும்பத்துக்கும் என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த பொண்ணை மட்டும் நம்ம சாரங்கபாணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா தேவரையா நமக்கு என்ன வேணாலும் செய்வாரு, எவ்வளவு வேணாலும் சீர் கொடுப்பாரு. உங்க தங்கச்சி கைய கால பிடிச்சாலும் நம்ம பொண்ணு அவ மூத்த பையன் சாரங்கபாணிக்கு பேசி முடிச்சாலும் சரி, இல்ல 2வது பையன் பூவழிராஜனுக்கு பேசி முடிச்சாலும் சரி, எப்படியோ 2ல 1 பேசி முடிக்கணும். வேற இடம் பார்க்கக்கூடிய நிலைமையில இப்ப நாம இல்ல. அப்புறம் காலம் பூரா நம்ம பொண்ணு கன்னியாவே இருக்க வேண்டியதுதான். அதாவது ராஜபாண்டி தேவர்கிட்டேந்து வரதட்சணைய வாங்கி அதுல உன் பொண்ணு கல்யாணத்தை நடத்திடலாம்னு பாக்குறேன். அது என்ன நீ வரதட்சணைன்னு சொல்ற? உதவின்னு நினைச்சுக்க. நான் வரதட்சணை சொல்றேனே. நான் உதவின்னு நினைச்சுக்கிறேன்னு. அது உன் இஷ்டம். ஆமா, இது விஷயமா உன் பையன் சாரங்கபாணி கிட்ட நீ பேசுனியா? பேசுனே. என்ன சொன்னா? அம்மா, எனக்கும் கலப்பு திருமணம்னா சம்மதம் தான்.
ஆனா இந்த உலகத்தையும் பார்க்க வேண்டியிருக்க. நாளைக்கு என் கல்யாணத்தினால என் தங்கச்சி கல்யாணம் நின்னு போச்சுன்னா நாம மட்டும் தெரிஞ்சுனா போதாது, முழு உலகமும் திருந்தணும். அதனால நீலவேணிய வேணாம், கிருஷ்ணவேணிய வேணாம். நம்ம ஜாதிலேயே ஒரு நல்ல ஏழை பொண்ணா பாரு. ஏன் மாமா பொண்ணே இருக்காளே, அவளும் ஏழை தானே. அவன் சொன்ன மாதிரி உன் பொண்ணையே கூட அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஆனா பணம் கொடுத்து உதவி பண்ற நிலைமையில நீ இல்லையே என்ன, அப்புறம் பாரிஜாதம் கல்யாணம் எப்படி நடக்கும்? அதனால இந்த கல்யாணத்தை நீ எப்படியாவது முடிச்சிடு. நமக்குள்ள விட்டு போன உறவை நான் மறுபடியும் ஒட்ட வச்சிடறேன். எனக்கு இன்னொரு பையன் இருக்கானே. எப்போ நீ இந்த உத்தரவாதத்தை கொடுக்குறியோ, இனிமே சாரங்கபாணி நீலவேணி கல்யாணத்தை நடத்த வேண்டியது என் பொறுப்பு. அப்பா. ஆமா, இது வரைக்கும் சாரங்கபாணியும் நீலவேணியும் ஒருத்தர் பாத்திருக்காங்களா? பாக்கலையே. ஏன் பஞ்சையும் நெருப்பையும் தள்ளி தள்ளி வைக்கிற? பஞ்சும் நெருப்பும் பக்கத்துல இருந்தாதானே பத்திக்கும். நீ என்ன செய்யற, வர ஞாயிற்றுக்கிழமை உன் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் வெளியில அனுப்புற. சரி. சாரங்கபாணி மட்டும் வீட்டுல தனியா இருக்கான். அந்த சமயத்துல நீலவேணியை கொண்டு வந்து நான் உள்ள விடுறேன். உன்னால முடியுமா? இந்த காவிச்சட்ட கந்தசாமி நினைச்சா நடக்காத காரியம் கிடையாது. நிலவேணி, நிலவேணி வாமா. ராஜபாண்டி தேவர் ஒரு நல்ல சமாச்சாரம். சாரங்கபாணி பொண்ணு பார்க்க சம்மதிச்சுட்டான். அப்படியா? சம்மதிச்சுட்டாரா? வள்ளியம்மா, வள்ளியம்மா பாருங்க, பொண்ணு பார்க்க அந்த வீட்ல இருந்து யாரும் இங்க வரல, இந்த வீட்ல இருந்து தான் அங்க போறாங்க. என்னங்க ஒரு முறையே இல்லாம புதுசா இருக்கு. காலங்காலமா பொண்ணு பார்க்க பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றதானே வழக்கம். சட்ட திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் மூட பழக்க வழக்கங்களையும் முறியடிச்சு தூக்கி போட்ட தேவரே அப்படி பேசுன. அப்படி சரிங்க, எப்ப நாம அங்க போறோம்? நாம அங்க போகல, பொண்ணு மட்டும்தான் அங்க போகுது. என்னங்க மறுபடியும் குழப்புறீங்க? நீங்க என்ன விட ரொம்ப முற்போக்குவாதியா இருப்பீங்க போல இருக்கு. ரொம்ப. இப்ப நீலவேணி என் தங்கச்சிய பார்க்க போற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள போறா, மத்தது என் தங்கச்சி பாத்துக்கிறா. ஐய, இப்ப என்ன யோசனை? பொண்ணுக்கு நீங்க யாரு? அப்பா. நான் பெரியப்பா. இந்த பாருங்க, இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எப்போ இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட்டீங்களோ, உங்க இஷ்டம் போல செய்ய. ஏமா இருக்கிற, உள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. சரங்கபாணி, உங்க அப்பாவும் பாரிஜாதமும் ஏன் நல்ல வேளை அவங்களே வெளியில போயிட்டாங்க. உன் தம்பியும் வழக்கம் போல காலையில எந்திரிச்சு வெளியில போயிட்டான். நீ கொஞ்சம் வீட்டை பாத்துக்க, நான் மிஷின்ல போய் மாவு அரைச்சுக்கிட்டு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். நீ இருமா, நான் போயிட்டு வரேன். ஐய, நான் இருந்து என்னடா பிரயோஜனம்? நீ தாண்டா வீட்டுல இருக்கணும். என்ன சொல்ற? இல்லப்பா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சா, இன்னைக்கு ஒரு நாள் தான் நீயே ரெஸ்ட் எடுத்துக்க முடியும். அதனாலதான் சொல்றேன், நீ இங்க இரு, நான் போயிட்டு வர்றேன். பக்கத்துல இருக்கிற மிஷினுக்கு போயிட்டு வர எவ்வளவு நேரம் ஆகும் போகுது? நீ இரு, நான் போயிட்டு வரேன். இல்லப்பா, நான் போறேன்ப்பா. நான் போயிட்டு வரேன். நான் போறேன்ப்பா. நான் போயிட்டு வரேன். நான் தாண்டா போகணும். சரி, நீயே போயிட்டு வாங்க. சாரங்கபாணி, போயிட்டு வர்றேன். போயிட்டு வாமா. போயிட்டு வர்றேன். போயிட்டு வாமா. போயிட்டு வர்றேன்டா கண்ணா. நீ கூட, நான் போயிட்டு வரேன். ஐயோ, நான் தாண்டா போகணும். மிஷினுக்கு போறது 5 ஆண்டு திட்டமாக்கிட்டாங்களே. வாமா, வா, சாமி கும்பிட்டுக்க. இந்த பாரு, அதுதான் வீடு. நேரம் உள்ள போ. சாரங்கபாணி இருப்பான், அவன் ஒன்ன பொண்ணு பாப்பான். ஐயோ, தனியாவா? நீங்க வரலீங்களா? அவன் என்னையா பொண்ணு பார்க்க போறான்? உன்னத்தனமா பொண்ணு பார்க்க போறான். நாங்க வரக்கூடாதுமா. அவங்க குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கு சண்டை. அவங்க அம்மா இருப்பாங்க, அவங்க பாத்துப்பாங்க. போமா, போ போ போ. அடடே, என்ன நட பார்த்து தோத்துது. அம்மா இல்லீங்களா? வெளில போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. வாங்க உட்காருங்க. உங்க பேரு? என் பேரு நீலவேணி. நீலவேணியா? அப்ப உங்க அப்பா பேரு? ராசபாண்டி தேவரு. அப்ப உங்க அம்மா? பெத்த அம்மா திரிபுர சுந்தரி, வளர்த்த அம்மா வள்ளியம்மா ஆச்சி. இருங்க, யார் நீங்க? எங்க வீட்டு ரூம்ல இருந்து ஓடி வரீங்க? உன்னோட வந்தவங்களா? நாங்கெல்லாம் காதல் தேவதைங்க. யாராவது 2 பேர் காதலிக்க ஆரம்பிச்சுட்டா நாங்க உடனே வந்துருவோம். வழக்கமா 20-30 பேர் வருவாங்க. உங்க மூஞ்சிக்கு நாங்க 4 பேர் போதும். நம்ம மூஞ்சிக்கு 4 பேர் போதுமா?